வெல்கம் டு ராஜ்கமல் லதாராவ் பயோஸ்கோப்ஸ். ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சன் டிவியில் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோ தான் ரவுடி பேபி. இதில் நானும் லதாராவும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஷோ ஒன்று நடக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் கஷ்டப்படுறாங்க, ப்ளஸ் அந்த ஷோவோட பிஹைண்ட் த சீன்ஸில், அதாவது நீங்கள் பார்த்த எபிசோடு இல்லாமல் பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத ஒரு ஜாலி எபிசோடாக நான் இங்கே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியான கண்டென்ட் தான், பட் ஷூட்டிங் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து அந்த செட்டுக்கு போறேன், அங்கேருந்து இந்த செட்டுக்கு வரேன். தயவுசெய்து முட்டி வலி என்ன மரியாதை ரொம்ப நாள் ஆச்சுல. ராஜ்கமலை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு இன்ட்ரோன்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோன்னே தெரியல, ஆஃப்டர் லாங் டைம். ஆனால் வந்து இவரு கூட போட்டியாளராக வரும்போது என்ன ஆகும்னா, இவர் ஜெயிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் ஜெயிச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லைண்ணே. ஸோ நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து தாரா உங்களுக்கு தெரியும், இது வந்து பரத் கல்யாண் அண்ணன் பொண்ணு. என்ன பெரிய விஷயம்னா, இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட். இவங்க தான் அந்த மஞ்சள் பூசும் அழகு தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பரத் கல்யாண் அண்ணனுக்கு 2 அழகு சிங்கிங்கில் ஒரிஜினல் வைஃப். அது வந்து ஸோ ஒரிஜினல் வைஃப் இவங்க கூட தான் நாங்கள் இன்றைக்கி போட்டி போட போகிறோம். அப்புறம் இன்னொரு கப்பல் அங்கே இருக்காங்க. என்ன தெரியுதா, கிரேட் கேமராமேன் சிஸ்டர் ஜானகி. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் போட்டி போட போகிறோம். எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் கிரேயில் வந்தோம்னு தெரியல. லைவ் இல்லை, ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுக்கிறது யூடியூபுக்கு பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சிரிச்ச முகம் அழகான ஒரு தம்பதி. எங்கள் வீட்டில் ஒரு 5 வயசு பாப்பா ஒருத்தங்க கியூட் பாப்பாவும் இருக்காங்க. ஸோ அவங்க ஆமாம், எல்லாத்தையும் கொண்டு வேணால் பார்க்கலாம். ஓகே, நேரம் பண்ணாதீங்க, உள்ள வாங்க. அங்கே நீங்கள் என்ன பார்த்து தம்பி போன்ற அவன் என்ன பண்ணிட்டு ஷோக்கு வந்திருக்கீங்க பாரு. பாப்பா என் தம்பியை பார்த்து ரொம்ப சாங் வந்து நம்மை போன்ற நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. வாரம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண ஷோ என்னன்னா, இந்த வாரம் நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு ரவுண்டுமே பாத்தீங்கன்னா, சரி ஜெயிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம். பட் நாங்க 3 கப்பலுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோல எங்களுக்கு விதவிதமா நிறைய குட்டி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. ஐ ரியலி என்ஜாய்ட். கண்டிப்பா வியூவர்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. எஸ், இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் எபிசோடா இருக்கும். அதுக்கு நானும் லதாவும் கேரண்டி. So please watch Rowdy Baby in Sun TV. நம்மை போன்ற நெஞ்சம் கொண்ட அந்த பாட்டு நாங்க பாடுவோம். உங்க ரைட் எல்லாம் எனக்கு தெரியும், வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் கட் பண்ணி ஷோ முடிச்சிருக்கடா.
நீங்க பண்றத பொறுத்து டான்ஸ் ஆட போறாரு. இதை பார்த்து என்கரேஜ் பண்றது அவங்க மனைவி லதாரா. நல்ல காம்பினேஷன். மியூசிக் அதாவது ரவுடி பேபி ஷோ எப்படிலாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கேப்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா நேச்சர்ஸ் கால் வந்துருச்சு. அதனால வந்து நம்ம நேயர்கள் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லணும். எதுவா இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட சொல்லிடுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன நேச்சர் காலுக்கு நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்குதா? சரி, ஓகே. ஸோ இந்த ரவுடி பேபியில பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க ஆப்வியஸ்லி எபிசோட்ல பார்க்க போறீங்க. ஆனா அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த மேக்கிங்ல இருக்கு அப்படிங்கிறத நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ பாருங்க. அண்ட் ஹி டசன்ட் யூஷுவலாக நான் நிறைய ஷாப் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸஸ்க்கு. பட் இவரே வந்து போகலாம், அவரே கூப்பிட்டு போவார் ஒரு சேஃப்டிக்காக. ஆமாம், இல்லைன்னா நான் அவர் வேற எங்கேயாவது வேற யாராவது பார்த்துட்டு வரலாம் ஷாப்பிங் பண்ணுறது. அதனால சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காந்துட்டியாமல் அப்பப்போ ஃபோன் பண்ணி அண்ட் ஹீ டேக்ஸ் கேர். அவர் வந்து அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் சாப்பிட்டியா எல்லாமே தட் மேட்டர்ஸ் அ லாட். தீஸ் டைமண்ட் ரிங்ஸ், டிவி, அதெல்லாமே வந்து இது இதானே கீழே அந்த கரெக்ட் அது கை இப்படி போட்டுரு, இப்படி போட்டு இதே பெருசு நினைச்சோம். அதில் கை இருக்கு பாருங்க, கைக்குள்ள கை விட்டுருங்க. ஒரே கை. ஸோ பொசிஷன் மாறக்கூடாது, இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். கை எந்த கை வேணா யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டுக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட், யுவர் கன்வீனியன்ஸ். ஓகே ஓகே, 2 நிமிஷம். ஓகே, இப்போ ஒரே ஐட்டத்துக்கு அவரு கூட்டி டான்ஸ் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஒருத்தர் அதாவது இந்த ஐட்டத்தை எடுத்தா நீங்க எடுத்து அவர் கூட்டினா அவர் எடுக்கிறாரு. சிம்பிள் என்ன சொல்லிடுறேன், நீங்க எடுத்து அவருக்கு ஊட்டி விடணும், அவர் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடணும். ஓகேவா? நீங்க சாப்பிடக்கூடாது. மொத்தம் 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா அதை முடிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து கதை. எப்படி விட்டுவீங்க? வீட்டு காட்ட கொடுத்துரு, சும்மா கை மட்டும். சரிதா? எக்ஸ் போட்ட மாதிரி ஆயிடுது, பேர சூர்யா மாதிரி. ஓகேவா? ஓகே, are you ready? And your time starts now. எதுவுமே இருக்கக்கூடாது வாங்கல. end of the time ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கடிச்சு சாப்பிடணும். நீங்க கை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க தான் கை யூஸ் பண்ணணும். நீங்க கை யூஸ் பண்ணக்கூடாது. ரதரா உங்க கை உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். அப்படிதான். இந்த ஆயத்தோட லட்டு தேங்காய் லட்டு பயங்கர காம்பினேஷன். காலையில வரப்போகுது பண்ணு. எனக்கு லட்டு கொடுக்குற மகனை என்ன பண்ண தின்னு சாவு. இது மாசத்துல தடியில விட்டுற பண்ணு. நீ நாக் அவுட் டிப் அந்த பண்ணுக்கு நாக் அவுட். மண்ணு சாப்பிட்டா தொண்டையெல்லாம் பிடிக்கும் தெரியுமா? தெரியும். அதுக்கு முன்னாடி வேற ஓ இதுக்கு ஜூஸ் வேற. வீட்டுக்காரரை காப்பாத்த
என்ன ஒரு தந்திரம். இப்போ கொஞ்சம் பண்ணு, அப்புறம் சொல்லு ஜூஸ். ஒரு நிமிஷம் போச்சு. இந்த ரெண்டு சாப்பிடணும் ஜூஸ் முடிச்சிருங்க, அப்பதான் கவுண்ட் லாஸ்ட் 40 செகண்ட்ஸ். முடிச்சாதான் கவுண்ட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரே தான் முடிங்க. அது அப்பளம் முடிங்க. ஃபுல்லா இது முடிச்சா கவுண்ட். அப்பதான் கவுண்ட் ஆகும். அப்பளம் அந்த பேலன்ஸ் முடிச்சிருங்க. அப்பளம் முடிச்சிருங்க. ஜூஸ் அப்பளம் ஜூஸ் லட்டு வயிறு ஃபுல்லா மிஷின் ஓடி கலக்க போகுது. இந்த கான்கிரீட் மிஷின் கலக்கும் தெரியுமா? இல்ல அவர் குடிச்சு இப்படி நான் அப்படியே சரி அப்படி இல்ல அப்பளம் முடியவில்லை. அப்படியே டஸ்ட்பின்ல போற மாதிரி தூக்கி போடுங்க வாயில. அது சாப்பிடுங்க. அவர் வாயில அமுக்குங்க. இருந்தா தூக்கி போட சாப்பிடுங்க. மண்டக்குள்ள போட்டு 5 4 உத்து பாருங்க. நான் எல்லா பக்கமும் பார்த்து போன மாதிரியே இருக்கேன். வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 என்று வரிசைப்படுத்தி கூறுங்க. இல்லையா ரத்த காட்டை மாதிரி இருக்குங்க. நெகிழ்த்து பிறகு மாதிரியே இருக்குங்க. அது ஒண்ணா பையனா 1 2 3 4 3 லாஸ்ட் ஃப்ரீஸா फ्रीज पक्का सेकंड तो मेरा चलता இல்ல श्योर लॉक कर दिया जाएंगे. कंप्यूटर जी लॉक 3. कंप्यूटर जी आंसर सही है इल्ला है बोले है. कंप्यूटर जी எப்படி தேங்காய் குடிக்க வராது. ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு கம்பெனி சார்பா கொடுக்க இருந்த அந்த முட்டை மசாலா பிரைஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அது வாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். கலாட்சேத்திரவா நல்லா ஆடுறீங்களே. கலா ஏதோ கலாய்க்கிற கஷேத்திரம். ரெண்டு பேர்ல யார் ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்க? அவர் நீங்களும் அதை ஆசைப்படுறீங்களா? இல்லை, ஏன்னா நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம நேசிக்கப்படுறதுங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்கிட்ட ஆக்சுவலி ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஒரு சொதப்பினாரு. ஒரு அழகாக ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்து உங்களோட ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் இருக்கு. ஏதோ பெருசா வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. நாட்டமையா ஒரு கோட்டை தாண்டி ப்ரப்போஸ் பண்ணுறதா இந்த ராட்சி உருப்படியா பண்ணுவாங்க. மண்ணள்ளி கொடுத்தீங்களா? கொசு அடிக்கிற பேட் இதை வச்சு எப்படி நீங்க ரொமான்டிக்கா ப்ரப்போஸ் ஆரம்பிக்கலாமா? அது கூட ரெடியா? அவளே பூ மாதிரி அவளை போய் கடிச்சதுன்னா அவளை வலிக்காதா? இப்ப நீ பேசுறதுதான் அது வலிக்கும். எல்லா கொசுலையும் விரட்டிடுங்க. இந்த கொசு மாதிரி லைஃப் பூரா உனக்கு வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் கண்ணி என்ன கொசு பத்தியா? இந்த கொசு உனக்கு கடிச்சா உனக்கு வலிக்காது, எனக்கு வலிக்குது. இந்த கொசு கடிச்சா உனக்கு போகாது ரத்தம், என் உசுரே போய் சுத்தம்.
நீங்க என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு ஆனால் ராத்தா மறைக்க கூடாதுங்க. லைஃப் பூரா உனக்கு நான் இந்த கொசு பேட்டா இருக்கேன். சார்ஜ் போயிடுச்சுன்னா வேற பேட்டா இருக்கு. சார்ஜ் போட்டு உனக்கு நான் இந்த கொசு பேட்டா இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் ராத்திரி நேரத்தில் கொசு கடி மக்கள் தேடுறது கொண்டாட்டிய கூட இல்லை, இந்த கொசு பேட்டு தான்டா. ஸோ இந்த கொசு பேட்டா நீ என்ன நினைச்சு என் லவ்வை ஐ லவ் யூ மை டியர் கொசு பேட். இது இல்லைன்னாலுமே ஓகே, மாநகராட்சியில் அந்த கொசு அடிக்கிறவங்க கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிக்கிறேன், அவ்வளோ பிரச்சனை இல்லை. சாணி நாசமா போனோம். ஏன்னா லதாவை முதல் நாள் கிஸ் பண்ணி தான் அடி விழுந்துருக்கும்ல, அதான் கிஸ் பண்ணேன். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இவங்கிட்ட சொல்லிட்டு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடுங்கிறதால இவங்க ஃபேஸை பார்த்து சொல்ல பயம். அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், சும்மா இங்க கை வச்சுக்கலாமா, இங்க வச்சேன்னா வச்சுக்கிட்டு கிட்டக்க போயிட்டேன்னா இந்த கண்ணை மேல வச்சுக்கணும். அப்படி இந்த கண்ணை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. அந்த கண்ணை பார்க்காம இப்படி கீழே கண்ணை பார்க்காம கீழே குனிஞ்சு பண்ணேன். அது உனக்கு பண்ணதுல இன்னொரு பொண்ணுக்கு பண்ணது ஒரு நிமிஷம், அந்த பணமாக கட்டிக்கிட்டு பஸ் முகத்தை பார்த்து பண்ண பயம், அவ்வளவுதான் பஸ், வேற ஒண்ணுமே இல்லை. அது ரொம்ப அழகான பொண்ணு அவங்க, அதனால வந்து எனக்கு வந்து முகத்தை பார்த்து பண்ண பயம். கண்ணு செம்மையா கையை விட்டு பேசுவா, கை எப்படி போட முடியும், பார்க்க முடியாது, கையை பிடிப்பாரு, தோல்ல கை வைப்பாரு. அதனால இப்படி இப்படி கீழே குனிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் சைலன்ஸ், இதுக்கப்புறம் தான் சொல்லப்படும். நல்லா இருக்கு. லைஃப்ல வந்து எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களோட ஒன்றை தவிர வேற எந்த பொண்ணோட வாழ்க்கையில கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னோட காதலை எடுத்துக்கோ. உன்னை பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. இந்த மாதிரி பண்ணலன்னு சொன்னீங்க, வேற என்ன பண்ணாரு அவரு? இதான் பண்ணேன். நீங்க உட்காந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நேர்மை எதிர்பார்க்கறத சொல்லிட்டு அவர் பண்ணிட போறாரு. நீ வா சாரி, நான் ட்ரை பண்ணேன். ஓகே, அவங்க கண்ணை பார்த்தா உங்களுக்கு பயம். ஆமா, அதனால இப்படி குனிஞ்சு என்ன நம்ம தீர்ப்பு சொல்லாம இருக்கீங்க? அவரோட இந்த பொண்ணு தான் பாவமா இருக்கு. எதை பண்ணாலும் ரியலிஸ்டிக்கா பண்ணல கதிரே, அதான் முக்கியம். சரி, ஓகே, கோ. அவங்க கண்ணை பார்த்தா உங்களுக்கு பயம். அதனால கண்ணை பார்க்காம எத்தனை வாட்டிங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணு பார்க்க தைரியம் இல்ல, இவ்வளவு பக்கத்துல கை வலிக்குதோ இல்லையா, கத்தி வாய் வலிக்குதியா?
சாதி இந்தியா அர்த்தம் அவர் 4 கட்ட சொல்லியிருக்கேன். நீங்க பேசலாமே, ஏதாச்சும் கட்டலாமையா? 5 கட்ட கட்டலாம், ஏன் வெயிட் பண்றீங்க? கட்டுங்க. எனர்ஜி சேவ் கரும். எவ்வளவு கட் பண்ணணும்? இல்ல ஒன்னு கட் பண்ணிட்டு அப்புறம் கூட 7 கட்ட 4 லட்சம். 1 கட் பண்ணா ஈஸி. ஒன்னு கட் பண்ணணும். இது என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் உள்ள போய்ட்டாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் போங்க. ஏய் குதிரை காக்கா கட்டக்கா உள்ள போய்ட்டாங்க. உள்ளதா இருக்காங்க. போடு பரவாயில்ல. ஓகே ராஜமல்லிகா உட்கார்ந்துருங்க அவ்வளவுதான். ஏன் நான் கூட இருக்கட்டும். ஆமா. ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன். வேணாம். அவர் ரெண்டு பேரும் கிரிக்கிட்டு 140 ரூபா வாடகை. சரி அங்கே நின்னு அவர் என்கரேஜ் பண்ணிட்டோம் விடுங்க. சரி பக்கத்துல நின்னுங்க போ. ஓகே ஓகே இங்க பாரு சப்ப மேல சாப்பிடு. அதுதான் ஓகே கையில ஆடுதுல. 7 கட்ட 4 லட்சம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த 4 லட்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா 8 லட்சம் ஆகுது. அதை நீங்க வேணா இது நோட் பண்ணிக்கலாம், குடிச்சிட்டு கூட வெட்டலாம், உங்களுக்கு எப்படி வாட்டமோ பண்ணிக்கலாம். ஓகே என்ன எனக்கு என்னன்னு கூட தெரியல. ஓகே எஸ் குட் லக் டைம் ரத்தன். ஸ்டார்ட்ஸ் நவ. வந்து இதுல அந்த டோட்டல் போட்டு பாருங்க. தேங்க அதுதான் ஃபுல்லா தேங்க பண்ண ஒரே அஜித் முடிஞ்சு வந்து அழுது இல்ல வேகமா ஒரே முடிஞ்சு வந்துருச்சு முடிஞ்சு டேய் அடி முடிஞ்சு வந்துருச்சு. சூப்பர் வந்துருச்சு டேய் என்ன வந்துருச்சு டேய் வந்துருச்சு போடு தூக்கிச்சு முடிஞ்சு அதே இடத்துல கை எடுக்கலாம் ஆடுது. மெதுவா பண்ணு, நிறைய டைம் இருக்கு, முடிய கட்டிக்காத. பண்ணு அதே இடத்துல பண்ணு. கமான் உன் கைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ரிலாக்ஸ் முடிஞ்சு அழுத்து என்ன அழுத்து. கமான் விஸ்வாசத்துல அஜித் சார் சொல்லுவார்ல, உனக்கு பிடிக்காதவன காலில் போட்டு அழுத்து முடிஞ்சு. ஓகே அஞ்சு அதே ஸ்டாப் பண்ணு. அப்படியே சும்மா விட்டா அவங்களே அறுத்துருவாங்க. நீ ஏன் பக்காத்தி? நோ என்னோட என்கரேஜ்மெண்ட் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். முடிஞ்சு 6 எக்ஸ்ட்ரா வைக்க பாத்து பொறுமையா. நிறைய டைம் இருக்கு. ரிலாக்ஸ் டீ சாப்பிட்டு கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெடி இதோ என்ன நினைச்சுக்கோ. உன்னால முடியும். அவ்வளோ 7 இன்னொரு போற அது ஒச்சா முடிஞ்சிச்சு உங்க கதை தூத்துருவீங்க. சூப்பர் அப்பு வா சூப்பர் அப்பு. ஆமா பெரிய விஷயம் இல்ல. சூப்பர் அப்பு தான். மெதுவா பாத்து தள்ள போட்டு போறீங்க. இரு என்ன மாதிரி ஒரு கட்டையோட போற இரு. ஓகே இந்த பரிசா வச்சுங்க. ஐயோ நாளைக்கு நன்றி நட்டாங்க. டேபிளா பெட் கட்டுறோம். அது வேற ஆடுதுங்க. இங்க வந்து சென்டரா வாங்க. நைட் கேம்ப் ஃபயர் கத்துக்க போறியா? இங்க டில்லா இருமாட்டருக்கு. என்ஜாய் பண்றாருப்பா. ஓகே கை தட்டி குத்துறங்க. ஓகே சூப்பர். வீர பெண்மணிக்கான ஒரு பெரிய கை தட்டல். ஆக்சுவலா பார்க்கிறதுக்கு ஈஸி மாதிரி இருந்துச்சு, கையெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் 90 செகண்ட்ஸ் இருந்தது. 1.5 minutes. மரக்கெல்லாம் ஒரு 20-30 கட்டுறாங்க. ஒட்டிங்க ஒரே டப்புல உடைஞ்சிருக்கும். அதுதான் சொன்னால எங்க ரேஞ்சே அங்கதான் இருக்கு. இந்த சின்ன இந்த நீ அங்கேயே இருக்க. எவ்வளவு கரெக்ட் தான். 4 லட்சம். அதுக்கப்புறம் தான் வெட்டணும். ஓகே சோ நீங்க கட்டின அமௌண்ட் பெட் அமௌண்ட் 7 ரீப்பர் கட்ட. இப்போ வந்து சேர்ந்தா மாதிரி உங்களோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 5 லட்சம் அழகா எடுத்து பாக்கெட்ல போட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு. உங்களோட முதல் கேள்வி இதோ. யாருடைய போன்ல நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்கு? யார் சொல்ல ரகசியம் அதிகம். ஓகே
பார்க்கிறோம். லதா நீங்க சொல்லுங்க, அப்படி என்ன ரகசியம்? அதான் ரகசியம் வச்சு எனக்கு புரியல. ராஜ்கமல் நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான ரகசியங்கள்லாம் உங்க போன்ல போட்டு முடிச்சு வச்சிருக்கீங்க? அவங்க பேர்ல என்ன நம்பர் வச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த பாகிஸ்தான் நம்ம அட்டாக் பண்ணும்போது அந்த மிலிட்டரி சீக்ரெட்ஸ் லைன் வச்சிருக்காரு அந்த மனுஷன். சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எது இருக்காது. ஓகேயா? மலையாள படம் ஒரு 4 ஜிபி. அதெல்லாம் இப்ப ரகசியமே கிடையாது. ஓ இல்ல நம்ம வந்து நட்பா நிறைய பேரோட பண்ணுவோம். அது வந்து என்னன்னா ஒரு நட்பை நம்ம கொடுப்போம். கண்ணே நட்பை அந்த நட்பு புரிதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த புரிதல் வந்து நடுவில் திடீர்னு யாராவது சரி சரி நீங்க சும்மா கோபப்படாதீங்க. அவங்க தப்பா எடுத்துறக்கூடாதுங்கிறதா. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துக்கு தெரிஞ்சு உங்க போனை நோட்டாம இருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு என்ன நம்புறாங்க. நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல புருஷனா. அடுத்த கேள்விக்கு போலாம். உங்க 2 பேர்ல தொட்டாசி நீங்க யார்? சும்மா சும்மா கோச்சுக்கிறது. நான் பக்கத்து பாத்ரூம் மாதிரி இவ்வளவு தூரம் ஓகே, 2 பேரும் லதாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் நீங்க சொல்லுங்க, ஏன் தொட்டாசி நீங்க? இல்லை அவங்க ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர், ரொம்ப ஹெவி சென்சிட்டிவ். இப்போ நம்ம வந்து நிறைய ஆண்களுக்குரிய பிரச்சனைகள்லாம் பார்த்து வந்ததால நம்ம இதுவே போயிட்டு இருக்கோம். அது என்ன பிரச்சனை பத்தி கேட்டு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இப்போ வந்து ஒரே டைம் ஒரு 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அருள்ல அவங்களுக்கு தான் ஒரே சமயம் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன குழப்பம் வந்து இன்னைக்கு என்ன 10 ஐட்டம் சமைச்சு என்ன சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ தொட்டாச்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? லதா ஓகே, 2 கேள்வி கரெக்டா சொன்னீங்க. 2 லட்சம் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, சோ மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருக்குள்ள ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா யாராவது குத்தி காட்டிட்டே இருக்கும். குத்தி காட்டுறது பின்னிங் இந்த பேக். அன்னைக்கு அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படி குத்தி காட்டிட்டே இருக்கு. யார் இத நான் பாஸ் பண்ற இந்த क्वेश्चन. நோ டாக்கிங். இதான் கேள்வி. கேள்வி புரிஞ்சுச்சா? ஆன்சர் 1 2 3 கோ. ஓகே, தவறான பதில். ஓகே, நம்ம ராஜ்கமல் வந்து நான் தான் குத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஆன்சர் சொல்லுங்க. இல்லை இது வந்து என்ன பதில் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அப்ப அவங்க கேட்கணுமா? இல்லை வேணாம், நானே கேட்குறேன். அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபோட்டோ தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா குத்தி காட்டுறது வந்து நானாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சபையில் என் புருஷன் எனக்கு இல்ல நிஜமாவே அதான் சொல்ல வந்தேன். அது இதுக்காக 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. வேணாம், 1 லட்சம் வேணாம், எனக்கு வந்து 1000 கோடி மூட்டை. இந்த 1 லட்சம் போனாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு 1 லட்சத்தை துச்சமன மதிச்ச ராஜ்கமலுக்காக 1 லட்சம் கம்பெனியில பிடிக்கிறோம். ஓகே, சோ நீங்க 2 லட்சம் ஜெயிச்சிருந்தீங்க. அது வந்து 1 லட்சம் வந்து இப்போ மைனஸ் ஆகி உங்க அக்கவுண்ட்ல இருந்து 1 லாக். ஓகே, உங்களோட அடுத்த கேள்வி, குளிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுறது யாரு? அது எனக்கு ஆன்சர் தெரியும். 1 2 3 கோ. தப்பு. யோ, ஃபாரின்ல மட்டும் பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு காட்டாத. இதுல போவாத நீங்க ஓகே, ராஜ்கமல் லதாரா தான் குளிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு உண்மையை பட்டாலும் இந்த சபையில உழைச்சிருக்காரு. அதுக்கான விடை என்ன? குளிக்கிறதுக்காக இல்ல, வேலைகள் எல்லாம் முடிச்சு நாங்க குளிக்கிறதுக்கு தான் கேட்கிறோம். சொன்னா போதும், வேலையெல்லாம் பார்த்துப்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கலாம்னு நினைப்பாங்க. அதுல சில நாள்கள்ல பேசுவோம் தெரியுமா, வேலையே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போயிடும். அதனால குளிக்க ஸ்கிப் பண்றது. குளிக்கிறது ஒரு வேலையாவே கருதுறது இல்லை. அதுதான் தெரியும். சோ லதா நீங்க வந்து ராஜ்கமலோட போட்டோ தான் காட்டியிருந்தீங்க. எப்படி சார்? நான் அவர் தான் காட்டினேன். ஆமா, அவர் தான் காட்டினீங்க. நான் என்ன தான் காட்டணும்னு நினைச்சேன். நோ இல்ல, அவர் பக்கத்துல ஆட வரும்போதே கொஞ்சம் பெர்ஃப்யூம் தூக்கலாம். இன்னைக்கு எப்படி சார் குளிச்சிட்டு தான் வந்தீங்களா? ஹலோ, என் ஊருக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பேன். சரி லதா நீங்க சொல்லுங்க, ஏன் அவர் போட்டோ காட்டுனீங்க? சீரியஸா என்ன தான் காட்டணும்னு நினைச்சா மாறி வந்துச்சு. கை மட்டும் மாத்தி காட்டிச்சா? சரி, அதுக்கெல்லாம் பரிசு கொடுக்க முடியாது. 1 லட்சம் கொடுக்கிறோம். இப்போதைக்கு 4 கேள்வி முடிச்சிருக்கு. 2 கரெக்டா சொல்லிருக்கீங்க, 2 தப்பா சொல்லிருக்கீங்க. டோட்டல் 0. ஒரு ஃபைனல் கேள்வி. சோ உங்களுடைய லாஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கே பதில் தெரியும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல கேட்குறேன். உங்க 2 பேர்ல யார் அதிகமா சைட் எடுக்கும்? மாத்தி சைட் அடிச்சுப்பா. இல்ல, மத்தவங்கள கேட்கல. உங்க 2 பேருக்குள்ள மாத்தி தெரியாம அவங்களுக்கு தெரியாம நீங்க அவங்கள பார்க்கணும், உங்களுக்கு தெரியாம அவங்க உங்களை பார்க்கணும். அது நடக்காத விஷயம்.
கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க. கேள்வி சொல்றேன், உங்களுக்குள்ளேயே யார் அதிகமா சைட் அடிக்கிறது? நீங்க அவரே அவங்க இல்லையா? ஓகேவா? 1 2 3 கோ. ஆன்சர். உண்மையிலே சீரியஸா ராஜ்குமார் வந்து ஒரு பெரிய லவ் பாய். ஆயிரத்தா வெளியில எவ்வளவு பேர் சைட் அடிச்சாலும் மனைவியை கரெக்ட். ஓகே. ஏன் லதா கொத்தி வச்ச மல்லிகை முட்டு. லதா ஏன் வந்து அவர் சொல்றீங்க? ரொமான்டிக் இல்ல எல்லாவே அவுட்டுக்காரங்க எல்லாம் நிறைய சைட் அடிப்பாரு. அது நான் தான் இருக்கேன். அதனால வந்து என்னைய அதிகமா சைட் அடிப்பாரு. இல்ல ஒரு மாதிரி அழகான ஃபியூச்சர்ஸ் உள்ள ஒரு பொண்ணு லதா. ஸோ அந்த அழகை வந்து பார்த்து எனக்கு இன்னும் முடியல. மேபி அதை பார்த்து முடியலங்கிறதால என்னோட காதல் இன்னும் போயிட்டே இருக்கு. நோட் பண்ணுங்க. தொல்லை தாங்க முடியல. Thank you so much. லாக் டிஸ்கோ. கட்டி புடிடா. கட்டி புடி. ஏன் அப்படியே சாங்க பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டுருக்கேன். 2 24 25 செகண்ட் இருக்கு. 2 3 நாட்டாம நேரத்துல புதிங்க. இந்த நேரத்துல என்ன பண்றது? அவங்களே தவிச்சிட்டு இருக்காங்க. நாலாவது 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. வாவ் 5. வாவ் வாட் எ பலூன். அவர் பிடிச்சிட்டாங்க கரெக்டா. 50 செகண்ட்ஸ். கை யூஸ் பண்ணு. The 80s கை அது சைடுல வச்சிருங்க. அவர் ஐடியா பண்றார், பிளான் பண்றார். ராம்கி சார் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. வெயிட் எங்களுக்கே மிஸ் கொடுக்குறியா நீ? நீங்க ஏன் அத தள்ளுறீங்க? அடிக்கணும். 75 செகண்ட்ஸ். இன்னும் 4 பலூன் மட்டுமே உள்ளது. ஆமா. பாத்து தட்டு நெளிஞ்சிர போகுது. இந்த தட்டு 95 லாஸ்ட் ஒரு பால். லாஸ்ட் பால் அமுத்துறான் பார்த்தாலே. என்ன பாருங்க. 109 செகண்ட்ஸ். டேய் இவர் என்ன சொல்றாருப்பா? சொல்லு. இப்ப சொல்லு. நாட்டா மட்டும் பேசிக்கங்க. ஆனா வந்து பயங்கர கெமிஸ்ட்ரி. ராஜ்குமார் எக்ஸ்பிரஷன் தான் நான் பார்த்தேன். இந்த பலூன் பார்க்கல. இந்த பழைய காலத்து படத்துல மூஞ்ச மட்டும் காட்டுவாங்க. முதல்ல கடிப்பாங்க, மூஞ்செல்லாம் வேத்து போவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மிஸ்டேக்லாம் ஒரு பலூனுக்கு அதே எமோஷன் கொடுக்குறாரு இவரு. ஒரு வெல்டன் ஒரு பலூன்னா அதுதானே எல்லா பலூனும் கொடுக்கணும். பாரம் வெல்டன் ஆக்சுவலா வெரி குட்டா. 109 செகண்ட்ல 15 பலூன் உடச்சிங்க. ஸோ அடுத்ததா வர பரத் கல்யாண் 108 செகண்ட்ல உடச்சா அவர் வின்னரு. அவர் எனக்கு சீனியர் ஆச்சே. ஆமா, 50 செகண்ட்ல முடிப்பாரு பாருங்க. ஆனா அவர் கொஞ்சம் ஹைட் அவருக்கு என்னன்னா அவர் இடுப்பு வந்து அவங்க தலைக்கு வரும். அவங்க தலையில பேண்ட் கட்டிட்டு இடுப்பு அவர் கட்டணும்னு நினைக்கிறேன். பட் பாப்போம். 110 செகண்ட்ஸ் பரத் இஸ் வின்னர். 108 தான் நீங்க தான் வின்னர். ஓகேவா? யார் வின்னர் பாத்துறோம். வெல்டன். தேங்க் யூ so much. ரவுடி பேபி அப்படின்னு சன் டிவியில் வந்துட்டு இருக்கிற ஷோ எப்படி மேக் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அதுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறாங்கிறத இன்னைக்கு ஒரு குட்டி கண்டென்ட்டாக நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு சூப்பரான சேனல் எதுனா சன் டிவி. ஸோ அதோட நிறுவனர் ஐயா முரசொலி மாறன் ஐயாவோட இந்த ஸ்டுடியோவில் தான், சன் ஸ்டுடியோவில் தான் இன்னைக்கு நாங்கள் இந்த கண்டென்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம். So keep watching Rajkumar Latara Bioscopes. Bye.